அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் வருடம் இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பரபவா வருஷம் தமிழ் வருட பிறப்புங்க. இந்த வருடம் முழுவதும் நவ கிரகங்களின் பயிற்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி துணிச்சலான ராசி, சுக்கிரன் பகவான் இல்லையா உங்களுடைய ராசிக்கு அதிபதி. எப்போவுமே கலகலன் இருப்பீங்க, ரசனையோடு இருப்பீங்க. எது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் முடிவு எடுக்கவே மாட்டீங்க. கலை நயம் மிக்கவங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட அழகான பொருள் தான் வாங்குவீங்க, பிடித்த பொருள் தான் வாங்குவீங்க. கண்ணாபின்னான்னு ஏதோ நல்லா வாங்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தாலும், காரு வச்சுருந்தாலும், ஒரு வீடு கட்டியிருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுருப்பீங்க. காரணம் என்னென்னா அது எங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற கேட்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இசைத்துறை, கலைத்துறை இதெல்லாமல் ரசனை மிக்கவர்களாக இருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா துலாம் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் கடும் உழைப்பாளிகள், போராடி ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கையானவர்கள். ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்ச நிலை அடைஞ்சிருப்பார், சுக்கிரன் ஆட்சி நிலை அடைஞ்சிருப்பார். அதனால் கடும் முயற்சிகள் எடுத்தாலும் கஷ்டங்கள் பார்க்காமல் உழைச்சி முன்னேறக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலத்தில் பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது, அதை விட சொல்ல போனோம்னா 9இல் குரு வக்ரம். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது, நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நமக்கு நினச்ச மாதிரி கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல. போராட்டமாக போயிட்டுருக்குது. என்னவோ வாழ்க்கை, எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாமல் அப்படியே காலம் போயிட்டுருக்குது அப்படிங்கிற வெறுப்பு அதிகமாக இருந்திருக்கும் இந்த துளாராசிக்காரர். இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில் பணிச்சுமை, வேலை மாற்றம், எதிர்பார்த்த இடத்துல வேலை செய்ய முடியல, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லை. ஆக மொத்தத்தில் வேலையை பார்த்துட்டோம்னா இன்றைக்கி செய்கிறதுக்கே பிடிக்கல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் உருவாகுதுங்கிறதுனால நீங்கள் இடம் மாற்றங்களை கூட பண்ணியிருப்பீங்க. தேசம் விட்டு தேசம் தூர பிரயாணங்கள் போய் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் சிலருக்கு அப்படி போய் அந்த வேலையும் நிரந்தரமாக நிற்கலை. அந்த வேலையை சரியாக பண்ணுறதுக்கு மனம் கெட்டு போச்சு, மன அமைதி பலவீனம் அடைஞ்சு போச்சு. அதாவது ஒரு பிரச்சனை சிறு பிரச்சனை வந்தது, அதில் எனக்கு பெரிய இடைஞ்சலாகி போச்சு. அது ஒருத்தரை நம்பி நான் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுட்டேன். இன்றைக்கி கெட்ட பேர் வாங்காதவங்க கெட்ட பேர் வாங்கிட்டேன். கெட்ட பேச்சே நான் பேசாதவங்க இன்றைக்கி நம்மளெல்லாம் தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை மாற கண்டிஷன் ஆகிப்போச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வெறுக்கிறாங்க, கூட இருந்தவங்க இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாமே பார்த்து நம்ம எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும், ஆனால் இன்றைக்கி நம்ம பகையாளி மாதிரி பார்க்குறாங்க. உறவுன்னு யார் நினச்சோமோ அவங்களே விரோதி ஆகிட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை துலாம் ராசிக்காரர் இப்போ சந்திச்சிட்ருக்கிறீங்க. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறுறதுக்கு எல்லா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நாம் நம்மளுடைய கடமையில் கரெக்டாக தான் இருக்கிறோம். தப்பு பண்ணி சிக்கிறவங்க அது வேறு, ஒரு பிரச்சனையை மாற்றுறது அது வேறு. நாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், பார்த்தா அப்படியே அடுக்கடுக்காக நம்ம மேலே பாரத்தை சுமந்து கடைசியில் நம்மளை ஒரு குற்றவாளிங்கிற ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால சில படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே கூட மந்தமாக இருக்கும். நாம் நினச்சது ஒன்று, படிச்சுட்டு இருக்கிறது ஒன்று. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சுட்டோம், பார்த்தா இன்றைக்கி அந்த படிப்பு முழுசாக முடிக்க முடியுமா, இல்லை முடிச்சுட்டு நம்ம நல்லா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, குழப்பம். படுத்த சரியான தூக்கம் இல்லை, விடிய யோசிக்கிறோம். விடிஞ்ச பிறகு எது செய்கிறது எது செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வரும்போது நல்ல உறவாளியாக வராங்க, அன்பானவர்களாக வராங்க, வந்த பிறகு பார்த்தோம்னா எதிரியாளியாக மாறுறாங்க ஆச்சுங்களா. நம்மக்கிட்டேயே வாங்கிட்டு நமக்கே இடைஞ்சல் பண்ணி வைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் யாருக்கிட்ட பேசுகிறது, எதை பேசுகிறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு புரியாத ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உச்சநிலை அடைய போகிறாரு இந்த பரபவா வருஷத்தில். ஆமாங்க, உச்சம். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த உச்ச குரு கரெக்டாக 5ஆம் பார்வையும் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்ப சிக்கல்கள் தீர்ந்துடும், பிடித்த வாழ்க்கை அமைஞ்சிடும், ரசிக்கிற அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ட்ராவல்னால் அற்புதமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
பயணங்கள், சரிங்களா? அதாவது பயணங்களால் நல்லது நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பயணங்களால் ஒரு அனுகூலங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வெளிநாடு பயணம் இல்லையா, ஒரு அரசாங்க எக்ஸாமில் எழுதி ஏற்கனவே 1 மார்க்கு போயிடுச்சு, 2 மார்க்கு போயிடுச்சு, வேலையே சரியாக அமையலைங்கிறத சிக்கல் எல்லாம் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையும். எல்லாத்த விட குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுலையே குரு பகவான். அப்போது குடும்ப சிக்கல்கள் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். சில கமிட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பிடிச்சிங்களா? பிடிச்ச வாழ்க்கையில் சிக்கல் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. பிடிச்சவங்க வேலைக்கு போயிட்டாங்க, சேருவாங்களா சேர மாட்டாங்களா, நடக்குமா நடக்காதா, அதெல்லாம் வேண்டாம், குழப்பமே வேண்டாம், எல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும். அப்புறம் குரு பார்க்கும்போதுங்க 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அது ஒரு அற்புதமான காலம், சரிங்களா? சிலர்லாம் நமக்கு ஒரு 60-70 வயசு ஆகிப்போச்சு, என்ன வாழ்க்கையில் எல்லாமே அன்றைக்கெல்லாம் நல்லா சம்பாரித்தோம், எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து யாரும் மதிக்க மாட்டேங்கிற. 10 ரூபா ஒரு வருமானம் இருக்கும்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்மளுடைய பேச்சு கேட்கணும்னா நம்மளுடைய கமிட்மெண்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கணும், அது ஓகே ஆச்சுன்னா போதும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வீடு யோகம், வண்டி வாகன யோகம், மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ராகு 4ஆம் இடத்துல வரும்போது அது ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அது குரு சண்டால யோகமாக வேலை செய்யும். அந்த குரு ராகு பார்க்குது இல்லைங்களா, அது அற்புதமான ஒரு பொசிஷன். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையோ மேன்மையோ நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ நிச்சயமாக உண்டாகும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காலம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அதை சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும், நம்ம நினச்ச வாழ்க்கையும் வாழ முடியும், மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு கௌரவமாகவும் நம்மளுக்கு கம்பீரமாகவும் இருந்துக்க முடியும். அப்போது இந்த பிரபவா வருஷம் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் தமிழ் ஒரு இடத்துல, சரிங்களா, அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி அற்புதமான ஒரு காலகட்டமாக ஏற்படக்கூடிய இந்த நேரத்திலிருந்து சரியான முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபாடு பண்ணி தொழில் ரீதியில் இறங்குங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு வேலைக்கு போகும்போது கூட தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு போயிட்டு வாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அமோகமான ஒரு நன்மைகள் உண்டாகும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், லட்சுமியை வணங்கு, பெண் கடவுளை வணங்கு, இதுதான் பரிகாரம், வேறெல்லாம் இது இல்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த டிசம்பருக்குள்ளே எப்போ டைம் கிடச்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும், அதாவது முன்னோர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய புரட்டாசியோ அல்ல ஆடி இந்த மாதங்களில் பார்த்துட்டோம்னா அதாவது முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். அதாவது நம்ம தாத்தா பாட்டி, சரிங்களா, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பரிவர்த்தனை பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள். அது எல்லாமே நல்லா தெரியலிங்க நான் இப்போ பண்ணினதில்லை அப்படிங்கிற போது எங்கேயும் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் தூர பயணம் என்னால் பண்ண முடியலைன்னா எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு அருகம்பில் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும், வெற்றியாகும், சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோட்சார அடிப்படையில் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்த்து உங்களுடைய ஜாதக பலன்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் முனையம் ஆன்லைன் மூலியமாக கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி பெருகி சுகமான சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.